வணக்கம். இன்று எங்களுடன் வின்சென்ட் போல் சந்தியா பிள்ளை அவர்கள் இணைந்திருக்கின்றார். உங்களை செந்தமிழ் அணி வருக வருக என வரவேற்கிறது. வணக்கம் வின்சென்ட் போல். வணக்கம் வேந்தன். வணக்கம் செந்தமிழ் அணி நேயர்கள். இன்று எங்களோடு இந்த உலகம் போர் பதற்ற நிலையில் இருப்பதை அறிகின்றோம். போர் பதற்ற நிலை என்கின்றது வளைகுடா நாடுகளில் வளமையாக இருந்து வந்த போர் என்ற வளமைக்கும் அப்பால் இன்று ஒரு பெரும் சக்தியோடு மோதுகின்ற போராக மாறி உலக மக்களிடையே ஒரு மூன்றாம் உலக போருக்கான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இருப்பது போன்ற ஒரு காட்சி இருக்கின்றது. ஆனாலும் இன்று அமெரிக்கா இஸ்ரேலும் ஈரானை தாக்க ஈரான் மீண்டும் திருப்பி தாக்கியது மிக பெரும் அழிவுகளை ஏற்படுத்திக் கொண்டிருப்பதாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் கூறுங்கள், இந்த போரின் நோக்கம் என்ன? போரின் ஆரம்பம் என்ன? போருக்கு ஆரம்பம் என்னன்னு என்ன சொல்றது? இஸ்ரேல் நாடு அமெரிக்காவை கையாண்டு தனக்கு பக்கத்தில் இருக்கும் ஈரான் அந்த நாட்டை தாக்க வேண்டும் என்று தூண்டுகிறது. ஆனால் பின்னணிகள் பல. என்ன காரணம்? அந்த தூண்டுவதற்குரிய காரணம் என்னவா? அது நேரடியான காரணம் ஒன்றும் இல்லை. ஆனால் பல காரணங்கள் இருக்குன்னா ஒன்னொன்னாக சொல்லி கொண்டு வரலாம். முதலாவது, இதை எப்ஸ்டைன் வார் அப்படின்னு தான் கூப்பிடுகிறார்கள். எப்ஸ்டைன் என்றால் உங்களுக்கு என்னன்னு தெரியும்? எப்ஸ்டைன் என்ற அந்த செய்தியை மறைப்பதற்கான போர். ஒரு இஸ்ரேலிய மொசாட் உளவாளி என்று சொல்லப்படும் ஒருவர் கடந்த 15-20 ஆண்டுகளாக அமெரிக்காவின் உலகத்தின் ஆளுமை செய்யக்கூடிய ஆட்களை கூப்பிட்டு அவர்களினுடைய பலவீனங்களை பயன்படுத்தி அவர்களுடைய பாலியல் பலவீனங்களை முதன்மையாக சகிக்க முடியாத பாலியல் பலவீனங்களை பதிவு செய்து அவற்றை வைத்து கொண்டு அதற்கு பிறகு அவர் கைது செய்யப்பட்டு அவர் செத்து விட்டார் என்று சொல்லுகிறார்கள். அவர் சாகவில்லை, இஸ்ரேலுக்கு தப்பி ஓடி விட்டார் என்று சொல்லுகிறார்கள். அது சம்பந்தமான ஒரு 5000க்கும் மேற்பட்ட பக்கங்களுடைய, அதுக்கு மேலே ஒரு 1000க்கும் மேற்பட்ட வீடியோக்களுடைய, திரும்பவும் ஒரு 10,000க்கும் மேற்பட்ட போட்டோக்களுடைய ஆவணங்கள் இருக்கின்றன. இது அமெரிக்காவின் உளவுத்துறை அல்லது அமெரிக்காவின் புலனாய்வு பிரிவான FBI அதை தணிக்கை செய்து, தணிக்கைண்டா இலங்கை மக்களுக்கு அழகாக தெரியும், இந்திய மக்களுக்கு தெரியாது, மக்கள் பார்க்கக்கூடாது என்று அரசு கருதும் எல்லாத்தையும் கருப்பு மை போட்டு அழித்து விடுவார்கள். அப்படி செய்து வெளியிட்டிருக்கிறது. ஆனால் அந்த ஆவணங்கள் அனைத்தும் டார்க் வெப் என்று சொல்லக்கூடிய, அதாவது இந்த நாங்கள் பேசுகின்ற இணையத்தின் மறுபுறத்தில் இருந்து கொண்டு செயல்படக்கூடிய ஆட்கள், திறமைசாலிகள், நுட்பம் வாய்ந்தவர்கள் அவற்றை பதிவிறக்கி அவற்றை திறந்து அந்த கருப்பு மைகளை அழித்து எல்லாத்தையும் பார்த்து வைத்திருக்கிறார்கள். இதை மறைக்க வேண்டிய ஒரு காரணம் இருக்கிறது. இது தவிர அடுத்தடுத்த கட்டத்துக்கு நிறைய சொல்லலாம். ஈரான் நாடு இதுவரைக்கும் அடிபணியாத ஒரு நாடு பல வகைகளில். எந்த வகை முக்கியமாக சொன்னால், மத்திய வங்கி என்ற பெயரிலே, எனக்கு தெரியாது உங்களுடைய இணையதளத்துக்கு என்ன வரையறை, நான் அதை பற்றி தான் பேச முதல்ல கூப்பிட்டேன், அதை பேசலை. மத்திய வங்கி என்ற பெயரிலே உலகத்தினுடைய நாடுகளுடைய மத்திய வங்கிகளை ஆளுமை செய்து வைத்திருப்பது ஒரு தனிப்பட்ட குடும்பம். இது உலகத்தில் இதை டீப் ஸ்டேட், ஒரு ஆழமான அரசு அல்லது பின்னணி அரசு அல்லது பின்னணியில் இருக்கும் சக்தி வாய்ந்தவர்கள் அப்படி என்று சொல்வார்கள். இதை இலுமினாட்டி என்ற பெயரிலே பொதுவாக சொல்வார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஆளுமை செய்யக்கூடியவர்களுக்கு உலகத்தில் உள்ள நாடுகள் எல்லாவற்றிலும் அதனுடைய மத்திய வங்கியை அவர்களே நடத்துகிறார்கள். இதை யாராலும் நம்ப முடியாது. இந்தியாவுக்கோ இலங்கைக்கோ கனடாவுக்கோ அந்த நாடுகளின் மத்திய வங்கிகள் அவர்களுடையது, அந்த நாடுகளுடையது அல்ல, அது ஒரு தனியார் நிறுவனத்துடையது. இந்த மத்திய வங்கி கட்டமைப்புள் இதுவரைக்கும் வராமல் இருந்து வந்த நாடுகள் பட்டியலை உங்களுக்கு முதல்ல இருந்து தொடர்ந்தால், கடந்த ஆண்டுகளில் வரலாற்றில் பார்த்தால் ஈராக் இருந்தது, ஈஜிப்ட் இருந்தது, லிபியா இருந்தது, நார்த் கொரியா இருக்கிறது, சீனா இருக்கிறது, கியூபா இருக்கிறது. உங்களுக்கு
இதை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு உலகத்தின் பிரச்சனை ஏன் இப்படி ஆகிறது என்பது இதை பார்க்கும்போது புரியும். ஏன் கியூபா மீது தடை, ஏன் ஈரான் மீது ஓர், ஏன் லிபியா மீது தாக்குதல் செய்து லிபியா அதிபரை கொள்கிறார்கள். லிபியா அதிபருடைய முதலாவது மகன், இரண்டாவது மகன் என்ற வகையில் 3 மகன்களையும் கொண்டு விட்டார்கள். ஈராக் ஈராக்கை வந்து எதற்கு போய் பிடித்தார்கள்? என்ன சொல்லி பிடித்தார்கள்? கெமிக்கல் வெப்சன், ரசாயன ஆயுதங்கள் வைத்திருக்கான்னு பிடித்தார்கள். ஆனால் ஐக்கிய நாடுகள் சபை சார்ந்த அணு ஆயுத நிபுணர்கள் சொன்னது என்ன? ஈராக்கிலே ஒன்றுமில்லை. அப்ப இந்த பெரும் ஊடகங்கள் அல்லது பணக்காரர்களால் ஆதிக்கம் செய்யப்படுகிற அல்லது இந்த டீப் ஸ்டேட்டால் அல்லது இலுமினாட்டியால் ஆதிக்கம் செய்கிற ஊடகங்கள் கையாள்வது சொல்வது அனைத்தும் பொய். அப்ப அந்த பின்னணியிலே அந்த பொய்களை மறைப்பதற்கு இது நடக்கிறது. 1, 2. 3வது, ஈரான் ஒரு ஷியா நம்பிக்கை உடைய நாடு. அதாவது வந்து இஸ்லாம் என்ற மதத்திலே 2 பிரிவுகள் இருக்கின்றன. சியா சன்னி. இப்போ இது சன்னி சியா எப்படி வந்தன்றதை எங்களோட தமிழ் மக்கள் பார்க்கட்டும். என்னன்னு சொன்னால், அந்த இஸ்லாம் மதத்தை உருவாக்கிய முகமது அவர்கள், அதாவது அவர்கள் சொல்லக்கூடிய அல் முகமது அவர் இறந்த பிறகு யார் அடுத்த தலைவராக வருவது என்பதில் முகமது அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் வர வேண்டும் என்பது ஒரு குழுவும், அதுதான் ஈரானை சேர்ந்தவர்களும் அதை சுற்றி இருக்கிற கொஞ்சம் பேரும். அது ஏறக்குறைய ஒரு 10-15 விழுக்காடு மக்கள் உலகம் முழுக்க. ஏனென்றால் அந்த மரபிலே தான் அந்த மதத்துக்கு தலைவர் வருவாரா இருந்தால் அந்த மதம் அந்த நாட்டையோ அந்த மரபை மட்டும்தான் அண்டி இருக்கும். ஆனால் அதுக்கிடையே இஸ்லாம் வந்து இந்தோனேசியாவோ இருந்து ஆப்பிரிக்காவின் பாதி வரைக்கும் ஐரோப்பா வரைக்கும் பரவி விட்டது. அப்ப எப்படி இஸ்லாமினுடைய தலைவரை தேர்ந்தெடுப்பான்னா, இஸ்லாமிய தலைவரை பொது கருத்தில் பொதுமக்கள் எல்லாருடைய கருத்திலையும் தேர்ந்தெடுப்போம் என்பதன் அடிப்படையில் உருவாதான் சன்னி அல்லது சுன்னி, ரைட்? அப்ப இந்த அடிப்படையிலே ஈரான் ஷியா, சரியா? அப்ப அமெரிக்கா இதிலே உங்களுக்கு இன்னொரு இடத்துல இங்கே இஸ்ரேல் என்ற நாட்டை சொல்ல வேண்டும். இதை சொன்னால் உங்களுடைய வலைத்தளத்தை முடக்குவார்களா எனக்கு தெரியாது. ஆனால் நான் வந்து யாருக்கும் எதிரானவன் இல்லை, வெளிப்படையாக சொல்கிறேன். உங்களுடைய கருத்து வேறையா இருக்கலாம். மனிதருக்கு தெரிந்த வரலாற்று பதிவுகளில் இருந்து ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய யூத மக்கள், அதன் வழியாக வந்தவர்களின் தொடர்ச்சியாக திரும்ப வந்து அவர்கள் 2ஆம் உலகப் போருக்கு பிறகு உலகத்திலே இருந்து போக்கிடம் இல்லாமல் வந்து அந்த நேரத்தில் கைப்பற்றி வைத்திருந்த பாரசீகத்தின் ஒரு பகுதியான பலஸ்தீனத்தில் வந்து கப்பலில் இறங்குகிறார்கள். 1948ஆம் ஆண்டு அவர்கள் இறங்கின இடத்தையே பிடித்து அதை தங்கள் நாடாக்கி இன்று இஸ்ரேல் என்று இருக்கிறது. இந்த இஸ்ரேல் வந்து யூதர் அப்படின்னு நாங்கள் சொல்ல முடியாது, அது தவறு. ஜியோனிஸ்ட்னு சொல்வார்கள். ஏனென்றால் அது மறைமுக அஜெண்டாவோடு இருக்கக்கூடிய ஒரு மக்கள் தொகையின் செயல்பாட்டின் வெளிப்பாடு. அவர்கள் அந்த இடத்தை கையாளுகிறார்கள். அப்போ அந்த ஜியோனிச மக்களுக்கு ஒன்று தேவை இருக்கிறது, தாங்கள் இருக்கும் இஸ்ரேலின் நிலப்பதியை விரிவாக்குவதும் அதைத் தொடர்ந்து அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய அராபிய மக்களை அல்லது இஸ்லாமிய மக்களை எந்த பிரிவினராக இருந்தாலும் இல்லாமல் செய்வதும் ஒரு கருத்து. இதற்காக காலாகாலமாக அவர்கள் நிறைய சதி வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வகையில் இலுமினாட்டி என்று சொல்லக்கூடியது இந்த சதி வேலையின் ஒரு முகம்தான். இந்த எப்ஸ்டீன் ஃபைல் என்று இப்போ கொஞ்சம் முதல் சொன்னதே, அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்பவர் ஒரு இஸ்ரேலியர். அவர் ஒரு முன்னாள் மொசாட் என்றால் இஸ்ரேலிய முன்னாள் உளவாளி. இவர் திட்டமிட்டு அனைத்து உலக பணக்கார அரசியல் தலைவர்களையும் பாலியல் ரீதியாக சிறுமிகளை குறிப்பாக துன்புறுத்துவதற்கு உட்பட்ட செயற்பாடுகளில் அடிமைப்படுத்தி அதை ஆவணப்படுத்தி, உங்களுக்கு தெரிந்தானே ஒரு ஆளுடைய குற்றத்தை பதிவு செய்தால் அந்த குற்றத்தை வைத்து அவரை மிரட்டலாம். அந்த வகையில் தான் பல விஷயங்கள் நடக்கின்றன. ஆக இஸ்ரேலுக்கு பக்கத்திலே ஒரு பலமான நாடு இருப்பது பிடிக்கவில்லை. இதிலே இன்னொன்றை சொல்லணும். ஈரான் என்பது சும்மா சொன்ன ஏப்பசாப்பையான ஒரு நாடு இல்லை.
12 1000 ஆண்டு வரலாறுடைய பாரசீகம். எப்படி உலகத்தில் முதன்மையான மொழி தமிழோ அதே போல பாரசீகம், அதன் பண்பாடு, அதன் மொழி, அதன் அறிவும் முக்கியமானது. தமிழ், பாரசீகம் இதை தவிர அதுக்கு அப்புறம்தான் எந்த ஒரு பண்பாடும் அல்லது அந்த மொழியும் மரபும் வரும். அந்த வகையில் அவர்களை சிதைப்பதற்கு இவர்கள் ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லக்கூடிய சியோனிச இஸ்ரேலியர்கள் அல்லது ஜூயிஷ் முயல்கிறார்கள். இந்த இதில் இன்னொன்று சொல்லி முடிக்கிறேன். இந்த இலுமினாட்டி என்பதை எல்லாரும் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. இலுமினாட்டி என்பதை ஒரு பொதுவான ஒரு அடையாளமாக சொல்கிறார்கள். அதுக்குள்ளால நாங்கள் பார்த்தா இலுமினாட்டியில் முதலாவது யார் தெரியுமா? நான் பிறப்பால் ஒரு கத்தோலிக்கன். என்னுடைய பேர் வின்சென்ட் பால் சந்தியா பிள்ளை, உங்களுக்கு தெரியும். போனன் புரோட்டப் கத்தோலிக்கன். நான் அதை தொடர்வதில்லை. இலுமினாட்டியில் முதலாவது இலுமினாட்டி ரகசிய செயல்பாடோடு உலகத்தின் அதிகாரத்தையும் கட்டமைப்புகளையும் அரசியல் அமைப்புகளையும் மாற்றி அமைப்பதில் முன்னிற்பது இயேசு சபை என்கின்ற வத்திக்கானை அடிப்படை கொண்ட கத்தோலிக்க மதத்தின் உட்பிரிவான, அதுவே உட்பிரிவு. அது கத்தோலிக்க மதத்தின் வத்திக்கானுக்கு எதிராக தூண்டப்பட்ட, அவர்களுக்கு பேர் பிளாக் போப். இயேசு சபையின் தலைவருக்கு பேர் பிளாக் போப். ஏன்னா அவர் கருப்பு ஆடை அணிவார், இவர் வெள்ளை ஆடை அணிவார். வத்திக்கானை உடைக்க வேணும் என்பதற்காக இதுவே ஆபிரகாமின் வழி வந்தவர்களால் உருவாக்கப்பட்ட என்பதுதான் வரலாறு. சரியா? இன்னொரு தகவலை சொல்கிறேன். முதலாவது உலகப்போர் முடிந்தவுடனே நெப்போலியன் சார்ந்த முதலாவது உலகப்போர், முதலாவது உலகப்போருக்கு முதல்ல நெப்போலியன் சார்ந்த போர் முடிந்தவுடனே அதற்கு நிதி கொடுத்ததன் வழியாக பணம் இழந்து வத்திக்கான் முதலாக 1800களில் இந்த இலுமினாட்டிகளின் முன்னோடிகளில் ஒருவரான ரொத்ஷைல்ட் என்பவருடைய வங்கியிலிருந்து கடன் வாங்குகிறது. வத்திக்கான் இந்த யூத இனத்தை சார்ந்த வங்கி முதலாளிகளிடமிருந்து 1800களில் கடன் வாங்கி இருக்கிறது. அப்ப உங்களுக்கு இதை விட இன்னுமே சொல்லிக்கொண்டு போகலாம். இந்த நிகழ்ச்சி சின்னதாக இருப்பதால் கொஞ்சமாக சொல்லி முடிக்கிறேன். இப்படியே சொல்லிக்கொண்டு போகலாம். ஆக இந்த இலுமினாட்டிகள் ரெண்டாவது, இந்த இலுமினாட்டி 3 தரத்தில் முதலாவது ஜெசுவிட், ரெண்டாவது ஷபாட் ஜேக்கப் என்ற ஒரு ஆள். அவர் போலந்தை சேர்ந்த ஒரு யூதர். அவர் ஒரு மத பிரிவை உருவாக்குகிறார். அந்த பிரிவின் விளைவுதான் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய சியோனிச யூதர்கள். சரியா? இவர்கள் ரெண்டாவது இலுமினாட்டிஸ். மூன்றாவது இலுமினாட்டிஸ் இந்த ஃப்ரீமேசன் சொல்லுவாங்களே. இந்த ஃப்ரீமேசன் என்பதை எளிமையாக சொன்னால், இப்போ கனடாவில் தமிழர்கள் இருக்கார்கள், இங்கே எல்லாரும் இருக்கிறோம். ஆனால் இங்கே சில அரசியல் குழுக்களோ அல்ல பணக்கார குழுக்களோ இருக்கும். இவை என்ன செய்வார்கள்? நாங்கள் இந்த விஷயங்களை கட்டுப்படுத்துவோம், நாங்கள் கொஞ்சம் பேர் சேர்ந்து செயல்படாமல் வலிக்கிடுவார்கள். அவர்களுடைய பொருளாதார அரசியல் அல்ல சமூக பின்புலங்கள் சார்ந்து அப்படி செய்யலாம். அவர்கள் தங்களுக்குள்ளே சேர்ந்து கொண்டு அமைக்கும் குழுவின் பேர் தான் பிறகு அது கட்டுப்பாடு விதிகள். இந்த குழுவுக்கு வருவருக்கு இது இருக்கணும் அது இருக்கணும் என்று சொல்வதன் வழியாக அந்த குழுவுக்கு ஒரு பேர் வந்தது, ஃப்ரீமேசன்ஸ். அப்போ ஃப்ரீமேசன்ஸ்ன்றது ஒரு அரசியல் சமூக கலாச்சார பண்பாட்டு பொருளாதார பின்பற்றிருக்கிற பலம் வாய்ந்த குழுக்களின் தொகுதி. சரியா? அப்போ இந்த 3 பேரும் சேர்ந்தது தான் இலுமினாட்டி. இவர்கள் உலகத்தின் அரசியல் பொருளாதார இராணுவ கட்டம், குறிப்பாக இராணுவம். என்னோட இராணுவத்தின் வழியாக தான் நிறைய காசு திருடலாம் நடக்கிறது. இதன் அடிப்படையில் தான் இந்த போர் துவங்கப்பட்டது. இதில் இன்னொன்றையும் சொல்லி முடிச்சிடலாம் சின்னதாக. இஸ்ரேல் தாக்குதல் செய்தது, அமெரிக்கா தாக்குதல் செய்தது. ஈரான் ஏன் அவர்களை தாக்காமல் பக்கத்தில் இருக்கும் அரபு நாடுகளை, முஸ்லிம் நாடுகள் தாக்கி என்று முஸ்லிம்களை பேசிக் வருகிறார்கள். சரியா? மற்றவர்கள் அரபு நாடுகளை தாக்கவில்லை, அங்கே இருக்கிற அமெரிக்க பேஸைத்தான், இராணுவ தளங்களைத்தான் தாக்குவதாக கூறுகின்றார்கள். இராணுவ தளங்களை, எஸ், இராணுவ தளங்களை தாக்குறார்கள். ஆனால் துபாயிலே, சவுதியிலே எண்ணெய் தளங்களை எல்லாம் தாக்கப்பட்டதாக செய்தி வந்தது. டக்கர் கால்சன் கூட ஏறக்குறைய அமெரிக்காவில் அடுத்த வரக்கூடிய ஜனாதிபதி தேர்தலில் போட்டிக்கு நிற்கக்கூடிய ஒரு ஊடகவியலாளர் சொல்கிறார், அவர் பதிவு செய்திருக்கிறார், அண்மையில் துபாய், அபுதாபி, சவுதி எல்லா இடங்களிலும் நிறைய மொசாட் ஏஜென்ட்களை பிடித்திருக்கிறார்கள். இவர்கள் அந்த நாடுகளிலே பிரச்சனை கொடுப்பதற்கு
குண்டு வைப்பதற்கு திட்டம் போட்டுக்கிறதால இப்ப இன்னைக்கு ஒரு 5 மணி நேரத்துக்கு முதல்ல வந்த செய்தியை சொல்றேன். ஆக இஸ்ரேல் வந்து ஈரானை துணை இருக்கும் பிற அரபு நாடுகளோட சண்டையோடு தூண்டி அந்த பகுதியை நிலைகுலை செய்து இதன் வழியாகத்தான் ஒரு லாபத்தை அடையலாம். அதிலே சண்டைக்கு அண்ணாவா என்னை அடிக்கிறான் என்று சொல்லி அமெரிக்காவிற்கு முன்னாலே விட்டு ஈரானுடைய மக்கள் ஏறக்குறைய சண்டை துவங்கின முதல் நாள் சனிக்கிழமை இரவு 27 ஃப்ளைட் இஸ்ரேலில் இருந்து வெளியே போனது. ம். பலம் வாய்ந்தவர்கள் ஃப்ளைட்டை புக் பண்ணி வெளியே ஓடுறார்கள். சரியா? அப்படிதான் நிலைமை. நீங்க இனி கேளுங்க சொல்றேன். இப்பொழுது இந்த ஈரான் வந்து அமெரிக்கா இஸ்ரேலுக்கு தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக அறிகின்றோம். இந்த இராணுவ தளங்களை அதே நேரம் இஸ்ரேலுக்கும் தாக்குதல். இதே நேரம் அமெரிக்காவின் ஆபிரகாம் லிங்கன் என்கின்ற அந்த மிகப்பெரிய கப்பலை தாக்கியதாக ஒரு செய்தி, அதில் முழுமை செய்தியாக இன்னும் முழுமையாக தெரியப்படுத்தவில்லை. குறிப்பிட்ட பகுதி தான் பழுதடைந்ததாக கூறுகிறார்கள். ஒன்று, அதைவிட அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் தாக்கப்படுவதை தெரிவித்திருக்கிறார்கள். இஸ்ரேலில் தொடர்ந்து குண்டுமழை பெய்து கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதே பெரிதாக பேசப்படாமல் ஈரானில் ஏற்படுகின்ற அழிவுகள் மட்டும் பெரிதாக பார்க்கப்படுகிறது. இந்த ஊடகங்கள் ஒழிப்பு மறைப்பு செய்கின்ற ஊடகங்களாக செயல்படுவதற்கு காரணம் என்ன? இப்போ பொதுவாக சொன்னால் நல்ல கேள்வி என்று சொன்னால் இவர் வந்து என்ன சொல்ற நிகழ்ச்சி தொகுப்பாளர் புழுகி அடுத்த வாய்ப்பு வாங்குவதற்கு பார்க்கிறார் அப்படின்னு சொல்வார்கள். ஆனால் நல்ல கேள்வி. ஏன் நல்ல கேள்வின்னு சொன்னால் இந்த ஊடகங்கள் யாருடையவை? இவ்வளவு நேரம் நாங்கள் பேசிக்கொண்டிருந்த இலுமினாட்டி என்ற அரசுகளை கட்டுப்படுத்துகிற ஆழமான பின்னணியில் இருந்து செயல்படுகிற பொருளாதார அரசியல் பலமுடையவர்களுடைய கையில் இருக்கிறது தான் அனைத்து ஊடகங்களும். இதுக்கு விதிவிலக்காக இந்தியாவில் சில இருக்கின்றன, சீனாவில் இருக்கின்றன, ரஷ்யாவில் இருக்கின்றன, அரபு கண்ட்ரியில் இப்போ கட்டார் அல் ஜசீரா உருவாக்கியது. ஆனால் அல் ஜசீராவில் இருப்பவர்களை பாதி பேர் பிபிசியிலிருந்து வந்தவர்கள். அப்படி பார்த்தாலும் ஆனால் அவர்கள் கொஞ்சம் செய்தி வெளி அப்போ எங்களுடைய மக்கள் இதை பார்த்துக்கொண்டு தமிழ் மக்கள், தமிழக இந்திய மக்கள் புரிய வேண்டியது தாங்கள் சரியான ஊடகத்தை தேடி செய்தியை பார்க்க வேணும். இது பெரும்போக்கான தொலைக்காட்சி ஊடகங்கள் மட்டுமல்ல. இன்றைக்கு சமாந்தர அல்லது இணை ஊடகங்கள் என்ற வகையிலே சோசியல் மீடியாஸ் வலை ஊடகங்கள் நிறைய வந்துவிட்டன. அதன் வழியாக எவற்றில் சரியான வருகின்றதை பார்க்கலாம். இங்கே பார்த்து கொண்டு இருக்கும்போது எதிலே இதுவரைக்கும் இல்லாத புதிய செய்தி வருகிறது. அது சரியான்றதை ஒரு 2-3 தடவை பார்க்கும்போது உங்களுக்கு அடுத்து வந்து இது சரி என்று விளங்கிவிடும். இந்த இடத்தில் அது சொல்வதால் உங்களுக்கு தடை வருமா எனக்கு தெரியாது. ஒன்று சொல்கிறேன், ரஷ்யன் டெலிவிஷன் என்கிற RT.com இதில் போய் மக்கள் பார்க்கலாம். ரெண்டாவது டெலிகிராம் அந்த தந்தி என்று சொல்வார்களே அந்த டெலிகிராம் ஒரு ஆப் இருக்கிறது. அந்த ஆப்பில் போய் நீங்கள் பதிவு செய்தால் அதன் உள்ளாக நிறைய பேர் உரையாடுவார்கள், நிறைய செய்திகள் இருக்கும். அதிலே உரிய செய்தியை எடுத்தால், உரிய சேனலை நீங்கள் தொடர்ந்தால் உங்களுக்கு அந்த நாடுகள் பற்றிய சரியான செய்திகள் வந்து கொண்டிருக்கும். இதே போல் அல் ஜசீராவை நீங்கள் பார்க்கலாம். இதை தவிர அந்த சீனாவின் ஊடகங்கள் மொழி சார்ந்த பிரச்சனை இருக்கின்றன. மற்றபடிக்கு இந்தியாவிலே ஊடகங்கள் கலந்து இருக்கின்றன. இந்தியாவில் ஊடகங்கள் இன்னும் முழுமையாக இந்த இலுமினாட்டி பின்னணியில் மாட்டவில்லை. ஆனால் இந்தியாவின் ஊடகங்களே இதுவும் அதுவும் கதைக்கிறார்கள். இந்தியாவில் ஊடகங்களில் இருக்கும் ஊடகவியலாளர்கள் அந்த முதலாளிகளுக்கு அடிமைப்பட்டு கீழ்ப்பட்டு செய்ய வேண்டிய இருப்பதால் அவர்கள் சரியான கருத்தை சொல்கிறார்கள். உதாரணத்துக்கு நாங்கள் பார்க்குறோம், தமிழ்நாட்டில் தேர்தலோ பரப்புரையோ செய்திகளோ எதுவுமே உண்மையாக வருவதில்லை. அது அந்தந்த கட்சி சார்பு நிலைப்பாட்டு. அதே போல் அப்போ மக்கள் தான் எங்கே போய் எதை தேடுவது? இதை தவிர ட்விட்டர் என்று முன்காலத்தில் இருந்து எக்ஸ் தளம் இருக்கிறது. எக்ஸ் என்ற பெயரிலே ஒரு தளம். அந்த வலைத்தளத்திலும் நீங்கள் வந்து பதிவு செய்து கொண்டு போகும்போது உங்களுக்கு பல செய்திகள் வரும். அதிலே சரியானவற்றை தொடர வேண்டியது உங்களோட பணி. தமிழிலே வராது நிறைய. ஆனால் ஆங்கிலத்திலே பார்க்கும்போது அதை இன்று ஏஐ போன்றவற்றால் மொழிபெயர்த்து பார்க்க நிறைய வசதி இருக்கிறது. இதிலே இன்னொரு தகவலையும் சொல்லிவிடுறேன். டீப் சீக் சொல்லி DEEPSEEK டீப் சீக் ஒரு ஏஐ என்ன ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறது. நீங்கள் அதில் போய் இதை மொழிபெயர்த்து தான்னு தமிழிலே கூட சொல்லலாம், அது மொழிபெயர்த்து தரும். சரியா? அடுத்த கேள்வி. இப்பொழுது எங்களுடைய மோடி இந்திய பிரதமர்
இஸ்ரேலுக்கு ஆதரவை தெரிவித்திருப்பதற்குரிய அடிப்படை காரணம் என்ன? இதே நேரம் இஸ்ரேலிய படைகள் வந்து அஹ், அஹ், ஈரானுக்குள் கால்நடையாக சென்று தங்களுடைய படையை நகர்த்த இருப்பதாக ஒரு செய்தி இருக்குது. அதற்கு எதிராக பிரான்ஸ் அதிபர் அதற்கு எதிர்கருத்தை தெரிவித்திருக்கிறார். இந்த முரணும் அந்த ஒற்றுமையும் என்ன நினைக்கிறீர்கள்? மோடி போன்றவர்களுடைய ஒற்றுமை, இவர்கள் சில முரணான பேச்சுக்களை மேலத்திய நாடுகள் எனக்கு மேற்குலக எந்த நாடுகளுக்கு வைக்கின்றன. ஊடகத்தின் அடிப்படையில் நீங்க சொல்கிறேன்னு தெரியாது. ஆனால் ஒன்று மோடி வந்து கடந்த வாரம் போயிருக்கும்போது ஒரு கேவலமான பேச்சை இஸ்ரேலில் வைத்து பேசியிருந்தார். இந்தியா இந்தியா தாய் நாடு என்று அழைக்கிறோம், இஸ்ரேலியர்கள் தந்தை நாடு அழைக்கிறார்கள் தங்களை. தந்தை நாடும் தாய் நாடும் என்று ஜோடி சேர்த்து விட்டு வந்தார். அது ஒரு மிக அபத்தமான பேச்சு. அதை உலக நாடுகள் முழுக்க வலையில இருக்கிற கூட சிந்தனையாளர்கள் கிண்டல் செய்து கொண்டு இருக்கும் வேளையிலே ஈரானுடைய யுத்தம் வந்துவிட்டது. இதிலே ஏறக்குறைய இராணுவ நான் பேசுகின்ற கருத்துக்கள் என்னுடைய சொந்த கருத்துக்கள் இல்லை. ஒரு ஜியாங் சீனாவிலே இருந்து வந்து கனடாவிலே ஒரு மைக்ரண்ட், ஒரு புலம்பெயர்ந்த குடும்பத்திலே வளர்ந்து அமெரிக்காவிலே பல்கலைக்கழகத்திலே கல்வி பற்றி இப்போ சீனாவிலே திரும்பி போய் பள்ளியிலே பாடம் படிப்பிக்கிற ஒரு ஆசிரியர் இன்றைக்கு உலக அளவிலே ஒரு கருத்தாளராக இருக்கிறார். இதே போல ஸ்காட் ரிட்டர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் அமெரிக்க படையிலே ஈராக் போரிலே இருந்தார். அந்த போரிலே இருந்து கலிங்கத்தில் அசோக சக்கரத்தை பெற்ற ஞானம் போல ஞானம் பெற்று பிறகு போரிலே ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது, போரே கூடாது, போர் தடுப்பு முகாமைத்துவ பணியிலே நிறைய நாடுகள் ஐக்கிய நாடுகள் சபை சேர்ந்தார். அவருடைய கருத்துக்களை அப்புறம் ஜட்ஜ் நெப்போலிட்டானோ, அதாவது முன்னாள் நீதிபதி, அவர் ஒரு இத்தாலியர், அமெரிக்காவில் இருக்கிற, அவருடைய தளங்களில் வரும் கருத்துக்கள். இவர்கள் யாரும் முறைமைக்கு மாறாக தலைகளாக கருத்துக்களை சார்போடு சொல்வதில்லை, நடுநிலையாக தெரிந்த வரைக்கும் சரியாக சொல்வார்கள். அப்புறம் ஜெஃப்ரி சாக்ஸ் என்று, அவர் பிறப்பிலே ஒரு யூதர் ஆனால் அறிஞர், அவருடைய கருத்துக்கள். இதே மாதிரி பல கருத்துக்களை உள்வாங்கி தான் நான் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதை தவிர எடுக்கும் பிற கருத்துக்களை தொகுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இப்ப கடைசியா நீங்க கேட்ட கேள்விக்கு வரேன். உங்களோட கேள்வி மைய புள்ளிய முடிச்சிருங்க. உங்களோட டைம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இருக்கா நேரம்? கூறுங்கள். இப்பொழுது இன்னும் இருக்கிறது, கூறுங்க. சொல்லுங்க, என்ன சொல்லுங்க. இன்னும் 10 நிமிடங்களுக்குள் எதை நோக்கி கேள்வியை சொல்லலன்னு சொல்லுங்க. இது இப்பொழுது இந்த மோடி போன்றவர்களுடைய ஆதரவு, மேற்குலக நாடுகளுக்கான எதிர்கருத்துக்கள் ஒன்று சொல்லிட்டேன். அந்த மோடி போய் கேவலமா சொல்லிட்டு வந்திருக்கேன். அடுத்தது வந்து இந்த தரை வழியாக இஸ்ரேல் போவது என்பது கிட்டத்தட்ட கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயம். அது வந்து சவுதியை தாண்டி அல்லது வந்து அப்படி உள்ளே போகணும். அது போவது வழியாக அது இஸ்ரேலுக்கு அழிவைத்தான் தேடி வருமே தவிர வேறு எதையும் தேடி வராது. ஏனென்றால் மக்கள் தொகையில் இஸ்ரேலையும் ஈரானையும் நாங்கள் ஒப்பிட வேண்டும். இதுவரைக்கும் நாங்கள் பேசாதபடியும் சொல்லாதபடியும் ஹமாஸ் என்பது, ஏமன் என்பது, ஹூதீஸ் என்பது, அவர்கள் எல்லாம் இப்படி கையை பிடித்தோண்டு என்னை விடு, என்ன சொல்றது, மகனே மனோகரான்னு சொல்லிக்கொண்டு சிவாஜி பேசின வசனம் மாதிரி சங்கிலியால் கட்டப்பட்ட ஆட்களாக இருக்கிறார்கள். சரியா? அவர்களுடைய நாட்டுக்கு அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருப்பது போல் இருக்கிறது. இல்ல ஏமனோ ஹூதிஸ் அமெரிக்காவுக்கு ஆதரவு இல்லை, சவுதி தான் அமெரிக்காவுக்கு ஆதரவு. அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிரானவர்கள், ஆனால் நிலவியல் ரீதியாக பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒருவேளை இஸ்ரேல் சவுதிக்கு ஊடாக ஈரான் நோக்கி அந்த பகுதிக்கு போகுமா இருந்தால் இதுவே சாக்கா வைத்து இந்த நாடுகளும் அதை நோக்கி போகலாம். ஏனென்றால் சவுதி அரேபியா இந்த இடத்தில் போருக்கான களத்தை திறந்து விட்டது என்றெல்லாம். இப்ப அமெரிக்காவை வைப்போமே, ஏற்கனவே 18-20 பெட்டிகள் அமெரிக்காவுக்கு மனித உடல்களோடு போய்விட்டது. இன்றைக்கு இருக்கும் அமெரிக்கர்கள் சமூக வலைத்தளங்கள் ஊடாக தேவையில்லாமல் போய் நாங்கள் இன்னொருக்காக சாக வேண்டும் என்பதில்லை என்ற முடிவில் இருக்கிறார்கள். இது சமூக வலைத்தளங்கள் கொடுத்த அறிவு. இன்னொரு வகையில் சொன்னால், யூதர்கள் அவர்களுக்கு தல்மூட் என்ற ஒரு அடிப்படை ஆகமம் இருக்கிறது. அது வழியாக அவர்கள் தன்னை தவிர வேறு யாரையும் மனிதர்களாக மதிப்பார்கள். அவர்கள் பேர் கோயிம். இந்த கோயி ஈமிலிருந்து தான் கை
இந்த காய் திஸ் ம். காய் என்று நாங்கெல்லாம் எங்கட ஆக்கள் இங்கே கனடாவில் கதைக்கிற காய் த காய் திஸ் காய் ம். அது ஒரு கெட்ட வார்த்தை உண்மையில. அடுத்த மனிதனை மனிதனாக மதிக்காத தன்மை. அதாவது அமெரிக்காவில் இருக்கும் அமெரிக்கர்கள் அனைத்து பேரும் ஒரு கோயிம். அவன் என்னவானால் எனக்கு என்ன என்ற வகையிலே யூதர்கள், அதாவது இஸ்ரேலை சார்ந்த ஜியோனிஸ்ட் யூதர்கள் நிறைய இப்போ நான் தமிழர்கள் முட்டாள்கள்னு சொன்னால் அது பொதுவான கருத்து, அது தவறு. ம். அதே மாதிரி தான். அப்போ அப்படி சொல்லவில்லை. அப்போ அந்த வகையிலே இன்றைக்கு ஒரு கோயமாக நான் போய் இஸ்ரேலுக்காக அடிமையாக கண்ணை மூடிக்கொண்டு சாக நான் தயாராயில்லை என்ற நிலைக்கு அமெரிக்க மக்கள் இளைஞர்கள் வந்து விட்டார்கள். இது ம். உலக அமெரிக்க மக்களிடையேயும் இது பரவி விட்டது. ம். ஆக இந்த தரைவழி போர் என்றது நடந்தாலுமே தோல்விதான். ஸ்காட் ரீட்டர், நான் சொல்ல வேண்டி வந்த அந்த புள்ளியை சொல்லி முடிக்கிறேன். ஸ்காட் ரீட்டர் தன்னுடைய பல உரைகளில் திருப்பி பல இடங்கள் சொல்லிக்கிறார். நிறைய புள்ளி விவரங்கள் இருக்கிறது. அடிப்படையில் ஒரு போரின் வெற்றி ஒரு குத்துச்சண்டை வீரனுக்கு எவ்வளவு குத்துக்கள் பாக்கி இருக்கிறதோ அதை போன்றது. அதாவது குத்துச்சண்டையில் இருப்பவர்கள் கலைக்காமல் யார் அதிகம் குத்துக்களை விடுவாரோ அவர்தான் வெல்ல போறார். ம். சரியா? இதை நான் சொல்றேன். அவர் சொல்வது அம்யூனேஷன்ஸ், அதாவது வெடிபொருட்கள். வெடிபொருட்கள் தான் ஒரு போரை தீர்மானிக்கும். வெடிபொருட்கள் அளவிலே இன்றளவுக்கு சொல்கிறார்கள் 80,000 ட்ரோன்கள் ஈரானிடம் இருக்கிறது என்று. இப்பொழுது இந்த போர் நிறைவாக இன்றைய நிலையில் இன்று போர் பதற்ற நிலை, பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது, பலர் அவதி நிலையில் இருக்கிறார்கள். நாளை எப்படி ஒரு நிலை இருக்கும் என எதிர்வு கூற முடியுமா? நிறைய பேர் சொல்லிக் கொண்டிருக்கார்கள் மூன்று நாள் தாக்குப்பிடிச்சால் ஈரான் பன்றுவிடும். அதெல்லாம் இல்லை, அப்படி இல்லை. அதிக வெடிபொருட்களை கொண்ட நாடு ஈரான். இதற்காக 2005ஆம் ஆண்டுகளிலிருந்தே சரியா ஈராக் தாக்குதலுக்கு பிறகு அடுத்தது எங்கள் இலக்கி ஈரான் தான் என்று அமெரிக்காவின் துணை அதிபர் சொன்னதிலிருந்தே ஈரான் தயாரித்து விட்டது. ஆனால் அதை விட முன்கூட்டியாக சிந்திக்கக்கூடியது ஈரான். பாரசீகம் என்றது அறிஞர்கள் பிறந்த நாடு. இந்த செஸ்ன்னு சொல்ற சதுரங்க விளையாட்டை கண்டுபிடித்தவர்கள் அவர்களுக்கு எப்படி விளையாட வேணும் என்று தெரியும். நான் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். இந்த கமைனா இப்போ இறந்தாரே அந்த தலைவர், அவர் 86 வயது. அவருக்கு சில நாட்களுக்கு முன்னில் சொன்ன ஒரே ஆடலை நீங்கள் கேட்கணும். நான் இங்கே இருப்பது ஒரு கருணையினால், என்னுடைய உடலில் சில பகுதிகள் நீங்கள் யாரோ கொடுத்த, அதாவது உறுப்பு தானத்தினால் எனக்கு ஏற்கனவே ஒரு பெருநோய் வந்து விட்டது. இன்னும் சில நாட்கள் தான் நான் இருக்கலாம். ஆனால் நான் அல்ல இந்த நாடு. இந்த நாடு என்பது வேறு. இப்படி சொல்லி கொண்டிருந்தவர் சரியா. இந்த கடைசி நேரத்தில் ரஷ்ய அதிபர் புட்டின் அவங்களுக்கு தெரியும் தானே, உளவு தகவல் வழியாக உங்களை தாக்குவதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது, வந்து விடுங்கள், மாஸ்கோவில் இருக்கலாம். அவர் இல்லைன்னு சொல்லிவிட்டார். கடைசி நேரத்தில் தாக்குதல் வரும்போது அது ஒரு 5, 7, 3 நிமிஷங்கள் டிஃப்ரெண்ட் கிட்ட இருந்து தாக்கினா அப்படி. அப்போ உளவு பிரிவு சொல்றது ஐயா வருதுண்டா. அவர் இல்லை, என்னுடைய 90 மில்லியன் மக்களுக்கு பங்கர் இருக்கா? இல்லை, அவர்கள் பங்கருக்கு போக முடியாது, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தார். அந்த இருந்த தருணம் தான் அதில் முக்கியமானது. அவர் கிழமையில 2-3 நாளைக்கு தன்னுடைய பேர்த்தி அந்த சின்ன பிள்ளையோடு சந்திப்பார். அது குறிப்பிட்ட நேரம் நடக்கும். அவர் பள்ளிக்கூடத்தால் வார நேரம் நடக்கும். அவர் சந்திக்கிற அந்த நேரம், குழந்தையை சந்திக்கிற அந்த நேரம் தான் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட என்ன நடந்தது தெரியுமா? இந்த ஷியா மரபின் நம்பிக்கையில் இந்த முஸ்லிம் மக்கள், உலகம் முழுக்க இருக்க முஸ்லிம் மக்கள், சுனியோ ஷியாவோ, இதை கேட்டுக்கொள்ளணும். நிறைய தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு அறகுறை அறிவிலே ஷியா சுன்னி சண்டை பிடிச்சோம். அதாவது நான் ஆதரவாக ஈரானுக்கு ஆதரவாக கதைக்கிறேன், முஸ்லிம் மக்கள் ஈரானுக்கு எதிராக கதைக்கிறார்கள். அதை விடுவோம். அதாவது இந்த முகமட்டுக்கு பின்பாக இந்த ஷியா பிரிவு 7ஆம் நூற்றாண்டிலிருந்து ஸ்தாபிக்கப்படும் போது வரும் குடும்ப மரபில் 38வது மரபில் வந்ததுதான் இந்த கமாயினாய். ஆமாம், ஒரு வெற்றியை நாங்கள் நிறைவாக நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற பொழுதாகிவிட்டது. இன்னும் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் நிறையவே பேசலாம் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு பொழுதில் நாங்கள் சந்திக்கும் வரை இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நன்றி, வணக்கம். வணக்கம்.